இங்க ஒரு அம்மா அவங்க பசங்களோட பசி தாங்க முடியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பைப்ல தண்ணி ஒழுகுறத பாக்குறாங்க. அங்க அந்த தண்ணியை குடிக்கலான்னு வரப்ப அங்க ஒரு லேடி வந்து நீனா இந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனா கேட்ட இந்த அம்மாவும் அவங்க 2 பிள்ளைங்களையுமே கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்படியே நடந்து போயிட்டு இருக்கறனால இவங்களால முடியாம ஒரு வீட்டோட திண்ணையில போய் உட்கார்றாங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு தண்ணி வந்து இந்த அம்மாவோட மூஞ்சில அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரங்களோட லேடி தான் இந்த அம்மா மேல தண்ணி ஊத்தி இருப்பாங்க. நீனா இங்க வந்து உட்காரவே கூடாதுன்னு அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனா கேக்குற இந்த அம்மாவும் அழுதுகிட்டே அவங்க 2 பசங்களையும் கூட்டிட்டு கிளம்புறப்ப இந்த பையன் சொல்றான், அவங்க நம்ம மேல ஊத்துன தண்ணிய நம்ம கிட்ட கொடுத்திருந்தா கூட நம்ம தாகமாச்சு தீர்ந்திருக்கும்னு சொல்றான். அவங்க அம்மாக்கு இதனா கேட்டதும் ரொம்ப கஷ்டமா போயிருது. தன்னோட 2 பிள்ளைகளுமே பசியில இருக்கறனால அந்த 2 பேத்தையுமே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து, ஐயா என் 2 பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் உங்க ஹோட்டல்ல வேலை பார்த்து கூட அந்த காசை நான் கழிச்சுக்கிறேன். நீங்கன்னா எங்க ஹோட்டலுக்கு வந்து வேலை செஞ்சா என் ஹோட்டல்ல யாரு வந்து சாப்பிடுவான்னு இந்த அம்மாவை அசிங்கப்படுத்திடுறான். இந்த அம்மா 2 பிள்ளைகளையும் பசியிலே கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆளு வண்டியில வந்து இவங்க 3 பேர் சாப்பிடறதுக்கான சாப்பாடை தரான். அந்த பசங்க சாப்பிடும் போது இந்த அம்மாவை மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த அம்மாட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே கோவப்பட்டு இந்த அம்மா அவனை அடிச்சுட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கிணத்துல குதிச்சு சாகலான்னு போறப்ப திடீர்னு ஒரு மதர் இவங்களை காப்பாத்தி அவங்க ஹோமுக்கு கூட்டிட்டு போய் இவங்களை பாத்துக்கிறாங்க. இந்த பையனை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு மேல் ஜாதி கீழ் ஜாதி நினைக்கிற எல்லாரும் முன்னாடியும் நல்லா படிச்சு 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்.